அம்மா 1 கிலோ மீன் கொடுமா. மீனா? இது கோழி பண்ணைங்க, இங்க கோழி தான் கிடைக்கும். கெண்டை மீன் வேணாமா, ஒரே முள்ளா இருக்கும், வவால் கொடு. உங்களுக்கு நான் சொல்றது புரியலையா? இங்க மீன் கிடைக்காது, கோழி தான் கிடைக்கும். அட ஆத்து மீன் வேணாமா, வளர்ப்பு மீன் கொடு. என்ன பார்த்தா லூஸ் மாதிரி தெரியுது உங்களுக்கு? விலைலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா, போய் எடுத்துட்டு வா. இந்த பண்ணைக்கு எங்க சித்தப்பா தான் ஓனர், இருங்க வர சொல்றேன். ஏம்மா நான் சொல்றது உனக்கு புரியலையா? போய் ஓனர் வர சொல்லுமா. கேளு சித்தப்பா. என்னென்ன வேணும் உங்களுக்கு? எப்பா 1 கிலோ கோழி வேணும். நானும் ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருக்கேன். இந்த பொண்ணு மீன் இல்லன்னு சொல்லிட்டு இருக்கேன். பாத்தியா சித்தப்பா, அவருக்கு காதே கேட்கல, எப்படி கோபப்படுறாரு. உனக்கு தாண்டி காது கேட்கல. என்ன கண்ணு தாண்டி எப்படி அவ்வளவு அழகா அதுக்கு மை போடுற? ஒவ்வொரு தடவை பாக்குறப்ப உன் கண்ணு புதுசா இருக்கு. அதுக்கு காரணம் என் கண்ணு இல்ல, உன் கண்ணு. அண்ணா இன்னைக்கு ரம்ஜான், பிரியாணி கறி 1 கிலோ கொடுங்க. ஏமா பிரியாணி கறின்னு ஒண்ணு கிடையாதுமா, கறி இருக்கு, அதை வாங்கிட்டு போய் நீ பிரியாணில போட்டா அது பிரியாணி கறி, குழம்புல போட்டா அது குழம்பு கறி, வறுத்தா அது வறுவல் கறி. இப்ப சொல்லு உனக்கு கறி எவ்வளவு போடணும்? பிரியாணி கறி இல்லன்னா இல்லன்னு சொல்ற, அதுக்கே என் காதுல சுத்த பாக்குற. வெறி கறியை வச்சுட்டு காலைல இருந்து பிரியாணி கறின்னு எத்தனை பேர்ட்ட ஏமாத்தி வித்தியோ. கறி வாங்கினவங்க எல்லாம் பாவம். இவன் எங்கேயோ பாதிக்கப்பட்டிருக்கா, மோசமா பாதிக்கப்பட்டிருக்கா. இன்னும் அதுல இருந்து இவளால மீண்டு வர முடியல. அதனாலதான் ஒவ்வொரு கடையா இப்படி பைத்திய மாதிரி அலைஞ்சுக்கிட்டு இருக்கா. கோவமா இருக்க? என் புருஷன் பண்றதே சரியில்லை. நான் என்னடி பண்ண? வீட்டுல மளிகை ஜாமான் இல்லைன்னா எங்க அப்பா கிட்ட கேக்குறாரு, காய்கறி இல்லைன்னா எங்க அம்மா கிட்ட கேக்குறாரு, எங்கயாவது மொய் போடணும்னா எங்க மாமா கிட்ட கேக்குறாரு, இன்னும் என் தம்பி கிட்ட தான் காசு கேட்கல. இப்படியே போனா எப்படிதான் குடும்பம் நடத்துறது? இத பத்தி எங்கயாவது யோசிக்கிறியா நீ? சாரிடி, இவ்வளவு நேரம் இத பத்தி தான் யோசிச்சேன். என்ன முடிவு பண்ணிருக்க? கிளம்பு, உன் தம்பி கிட்ட போய் கேட்போம். ஓ, மங்குனி அமைச்சரா? ஓனரா, உன் வீட்டுல உன் ராஜ்யமா இல்ல உன் பொண்டாட்டி ராஜ்யமா? என் ராஜ்யம் தான்டா, எனக்கு என்ன பிடிக்குமோ அததான் என் பொண்டாட்டி சமைப்பா. சூப்பர் ஓனரா. சரி, உனக்கு என்னையா பிடிக்கும்? அத என் பொண்டாட்டி தான்டா முடிவு பண்ணுவா. ஆறு நிறைய தண்ணி போனாலும் காக்கா அண்ணாந்து தான் குடிக்குமா? ஹே கூகுள், நெயில் பாலிஷ் அழியாமல் பாத்திரம் கழுவுவது எப்படி? உங்கள் கணவரை பாத்திரம் கழுவ சொல்லுங்கள்.